ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான கலவைக்கீரை கடையல் தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தியும் கூட. வாங்க இந்த கீரை கடையல் இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு சட்டியில நான் பாசிப்பருப்பு ஃபர்ஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போறேன். இப்ப இத லைட்டா வறுத்து குடுத்துட்டு, இப்ப இத நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தி. இப்ப இது நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்ப இத வறுத்துட்டு நம்ம தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்ப இதில ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தான் பருப்பு நல்லா வெந்து வரும். இத சேர்த்துட்டு இப்ப இதில தேவையான அளவு பூண்டு நான் உள்ள சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்ப இதில ஒரு 2 தக்காளி பழமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப இதில வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ ஒரு தடவை போல கலந்து குடுத்துட்டு, இப்ப இந்த பருப்ப நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கு. இந்த மாரி 1, 2மா முழிச்சு இருக்கிற மாரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. குக்கர்லலாம் போட்றாதீங்க. சட்டியிலேயே வேக வச்சு எடுத்தா தான் நல்லாயிருக்கும் கீரைக்கு. இப்ப நான் கலவைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இது உள்ள சேர்த்து நம்ம அந்த கீரைய ஓரளவு போல அந்த நிறம் மாறாம நம்ம வேக வச்சுக்கணும். கீரைய மூடிலாம் வேக வைக்கக்கூடாது. கீரைய நம்ம அப்படியே சேர்த்து நம்ம அப்படியே அந்த சூட்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். உடனே கீரை வெந்து வந்துரும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா கருத்தா மாரி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப அதில இருக்கிற கீரைய மட்டும் நம்ம தனியா எடுத்து, தட்டுல வச்சு ஆற வச்சு, நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு, நல்லா ஒரு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிட வேணாம். இப்ப அரைச்சு எடுத்ததுக்கப்புறம், இப்ப நான் கீரைய தாளிக்க போறேன். கொஞ்சமா ஆயில் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இத சேர்த்துட்டு, இப்ப எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், இப்ப இதில ஒரு 2 காஞ்ச மிளகாய் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க இந்த கீரை கடையல். இந்த கீரை கடையல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உடல் வலி, கால் வலி, மூட்டு வலிலாம் உடனே சரியாகும். இந்த கீரை சாப்பிட்டீங்கன்னா, உடம்பு கலகலன்னு இருக்கும். வாரத்துல ஒரு நாள் கீரை கண்டிப்பா எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கொஞ்சமா வெங்காயமும் சேர்த்து, நல்லா வதக்கி குடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நேரம் வெங்காயம் மாறுனதுக்கப்புறம், நான் கீரை இந்த பாருங்க இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத உள்ள சேர்த்து நம்ம நல்லா கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து குடுத்துட்டு, இப்ப இதில நம்ம அந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இல்லன்னா ரொம்ப கெட்டியா இருக்கிற மாரி தெரியும். இப்ப கீரைக்கு தேவையான உப்பு உள்ள சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து குடுத்து, இப்ப அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கொதிக்கலாம் வைக்க வேணாம். கீரையா ஆல்ரெடி பருப்பு, கீரை எல்லாமே வெந்திருக்கு. இப்ப லைட்டா தாளிப்பு மட்டும் தான். இப்ப அத நம்ம கலந்து குடுத்துட்டு, இப்ப இத அப்படியே நம்ம ஒரு பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணிக்கலாம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாதத்தோட நம்ம இது சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீரை பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.